அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் சார்பாக மிக்க நன்றி. அதாவது தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நல இயக்ககத்தில் இருந்து முன்னாள் படைவீரர்கள் சீரார்களுக்கு வருடாவரம் கல்வி உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. அதை பெறுவதற்கு பல வழிமுறைகள் விதிமுறைகள் என்பது உள்ளது. அந்த வழிமுறைகள் விதிமுறைகளில் மாற்றம், அதாவது 1 ஏப்ரல் 2025 முதல் புதிய வழிமுறைகள் விதிமுறைகள் என்று ஒரு சுற்றறிக்கை 12/2024 என நவம்பர் 2024 பிறப்பிக்கப்பட்டது. அந்த சுற்றறிக்கை பின்பற்றப்படுமானால் முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை பெறுவதில் பல சிக்கல்கள், இன்னல்கள், இழப்புகள் ஏற்படும் என்ற காரணமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு, அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை நல்ல முறையில் கிடைக்க வேண்டுமானால் தற்போது பின்பற்றப்படும் அந்த வழிமுறைகள் விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். புதிய அந்த விதிமுறை வழிமுறை சுற்றாணை என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனு அனுப்பப்பட்டது. இதன் காரணமாக அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு ஒரு தமிழக அரசு ஆணை என்பது வெளிவந்துள்ளது. அதாவது தற்போது பின்பற்றப்படும், அதாவது நல்ல முறையில் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வழிமுறைகள் விதிமுறைகளை பின்பற்றப்படும் என தமிழக அரசிலிருந்து ஒரு உத்தரவு ஜூலை 2025 வந்துள்ளது. இதன் முழு விவரம் என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு முன்னாள் இராணுவத்தினர் சார்பாக நன்றி. முன்னாள் படைவீரர் சீராளர்களுக்கான கல்வி மேம்பாடு நிதியுதவி. இந்த நிதியுதவி பற்றி தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நல இயக்ககத்தில் இருந்து 1 ஏப்ரல் 2025 புதிய வழிமுறைகள் விதிமுறைகள் பற்றி ஒரு சுற்றாணை. அந்த சுற்றாணை பின்பற்றப்படுமானால் முன்னாள் படைவீரர்கள் சீரார்களுக்கு கல்வி நிதியுதவி பெறுவதில் சிரமங்கள், இன்னல்கள் மற்றும் இழப்பும் ஏற்படும் என்று ஒரு பெட்டிஷன் தமிழக முதல்வர் அவர்களுக்கு 23 ஜனவரி 2025 என்று அனுப்பப்பட்டது. Petition to Chief Ministers and application to Director Ex-Servicemen Welfare for continuation of present policy then new policy. இந்த பிரசன்ட்டில் இருக்கக்கூடிய பாலிசி வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். புதிய வழிமுறைகள் விதிமுறைகள் பின்பற்றக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கையானது இப்போ தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அக்செப்டட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேன் அண்ட் இஷ்யூட் ஆர்டர். இது அந்த ஃபஸ்ட்டு இதை பற்றி அந்த எந்த ஆர்டர் எப்பொழுது வந்தது அப்படிங்கும்போது முன்னாள் படைவீரர் நல இயக்கத்திலிருந்து சுற்றாணை எண் 12/2024 நாள் 29 நவம்பர் 2024 தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்களை பெற மற்றும் சமர்ப்பிக்க கால நிர்ணயம் ஆணைகள் தொடர்பாக. இதில் தான் பல விதிமுறைகள் வழிமுறைகள். இந்த விதிமுறைகள் வழிமுறைகள் தான் பல சிக்கல்களையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடியதாக இருந்தது. ஆகையால் தான் 23 ஜனவரி 2025 அன்று தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கிலிருந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெட்டிஷன் மனு. அதில் பொருள் தொகுப்பு நிதியிலிருந்து முன்னாள் படைவீரர்களது சீரார்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை மாற்றங்கள் அறிவிப்பு ஆணை சலுகைகள் பறிப்பு நிதி உதவி இழப்பு என்ற பொருள் தான். இது பற்றி தான் ஒரு விரிவான ஒரு பெட்டிஷன். ஆனால் முதல்ல அந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு என்ன வழிமுறைகள் விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் சமர்ப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் கால அவகாசம் என்பது இல்லை, எப்போது வேண்டுமென்றாலும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கு கால நிர்ணயம் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய இந்த விதிமுறை வழிமுறை. செகண்ட்லி, கல்லூரி படிப்பு படிக்கும் காலத்திலேயே விண்ணப்பம் சமர்ப்பித்து கல்வி உதவித்தொகை பெறலாம். ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரியில் படிப்பதற்கான கல்வி மெய்த்தன்மை உறுதிச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் விண்ணப்பத்துடன் சமர்ப்பித்தால் போதுமானது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, கல்லூரி படிப்பு படிக்கும் காலத்திலேயே அப்போ அந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க, போனோஃபைட் சர்டிஃபிகேட்ன்றது, அதான் மெய்த்தன்மை சர்டிஃபிகேட். அதோட மார்க் ஷீட்டு
வாங்கி சமர்ப்பித்தாலே போதும், அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டுக்கான கல்வி நிதியுதவி என்பது கிடைக்கும். தேர்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. தோல்வி இருப்பினும் படித்த ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அதாவது அந்த ஆண்டு அவங்க வந்து அந்த இயர்ஸ் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது ஃபெயிலாக இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட், அவங்களுக்கும் அந்த கல்வி உதவித்தொகை என்பது வழங்கப்படும். அவங்க ஒன்லி அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட், அந்த கல்லூரியில் படிப்பதற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட், மெய்த்தன்மை சான்றிதழ், அதோட மார்க் ஷீட், அது வாட் எவர் இட் பாஸாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த இயருக்கான கல்வி உதவித்தொகை என்பது வழங்கப்படும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எப்படின்னா இப்போ வந்து ஒரே முறையில் அது வந்து அந்த சப்ஜெக்டில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகி இருந்தால் தான், அதற்கான சான்றிதழ் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை என்பது அந்த ஆண்டிற்கு கிடைக்கும். பட்டப்படிப்பு, மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி பயிலும் ஆண்டுகளுக்கு ஒருவேளை கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் சமர்ப்பிப்பு செய்யாது இருந்து பின்பு படிப்பின் கடைசி ஆண்டு படிப்பை முடிக்கும் முன்பு சமர்ப்பித்தாலே கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதுதான் மிக முக்கியமானது. ஒரு சிலர் வந்து அந்த 3rd இயர்ஸ் கோர்ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸோ அந்த காலத்தில் வந்து மறந்துடுவாங்க. அப்படியே மறந்துருந்தாலும் 4th இயரோ 3rd இயரோ போய் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம கல்வி உதவித்தொகை பெற அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலை, இந்த சலுகை இருந்தோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து கடைசி ஆண்டு அந்த படிப்பு முடிவதற்கு முன்பு அவங்க வந்து அந்த விண்ணப்பம் சமர்ப்பித்தாலே போதும். 3rd இயர்ஸ் கோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நிதி உதவி கிடைச்சிரும். 3rd இயரோ ஒரு 4th இயர் ஃபைனல் இயர்ஸுக்கு மட்டும் அவங்க வந்து அந்த 3 ஆண்டோ 4 ஆண்டுகளுக்கான படிப்பிற்கு ஒட்டுமொத்தமாக அவங்க பாஸ் ஆகிட்டோங்கிற அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் தான், அதுவும் 2 ஆண்டுக்குள், அதாவது ஃபைனல் இயர்ஸ் முடித்து 2 ஆண்டுக்குள் வந்து அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கும் அந்த நிதி உதவி கிடைக்கும். ஆனால் அந்த 2 ஆண்டுகளுக்குள் அவங்க வந்து அந்த பாஸ் ஆகிட்டவங்க அதை சப்மிட் பண்ணிடலாம், அவங்களுக்கு அந்த நிதி உதவி என்பது கிடைக்காது. அப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க பாஸ் ஆகியிருக்கணும், அந்த ஆண்டிற்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு கல்வி உதவித்தொகை என்பது கிடைக்காது என்ற இந்த புதிய விதிமுறைகள் தான். இந்த விதிமுறைகள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம், பழைய விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் முன்னாள் படைவீரர்கள் சீரர்களுக்கு அந்த கல்வித்தொகை என்பது கிடைக்கும். இல்லை என்றால் இழப்பு ஏற்படும் என்ற கோரிக்கை தான் சமர்ப்பிக்கப்பட்டது. இது வந்து தமிழக மாணவ மாணவிகள் கல்வியில் மிகவும் கவனம் செலுத்தும் தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் படைவீரர்கள் கோரிக்கையை ஏற்று பார்வையில் காணும் முன்னாள் படைவீரர் நல இயக்கக சுற்றான எண் 12/2024 ரத்து செய்ய உத்தரவு வழங்குவீர்கள் என்று இதயபூர்வமாக நம்புகிறோம் என்று தான் அந்த 23 ஜனவரி 2025 என்று ஒரு மனு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக்கிலிருந்து அனுப்பப்பட்டது. அதன் பின்பு இது பற்றி ஒரு விவரமான வீடியோ வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் 29 ஜனவரி 2025 வெளியிட்டிருந்தோம். அதன் பின்பு 6 மார்ச் 2025 அந்த தமிழக முன்னாள் படைவீரர் நல இயக்கக இயக்குனர் அண்டு ஸ்பெஷல் செக்ரட்டரி திரு சஜன் சிங் ஆர் சவான் அவர்களுக்கு ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு விவரமான ஒரு பெட்டிஷன் அதே தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக்கிலிருந்து அனுப்பணும். ஃபாலோவுடு பை ஒரு இமெயில் இதுவும் அனுப்பணும். அதுக்கப்புறம் இது பற்றியும் ஒரு வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து ஒரு விவரமாக வெளியிட்டு இருந்தோம். அதற்கு வந்த பதில் தான் இப்போ நம்ம வந்து தமிழக முதல் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையானது இந்த முன்னாள் படைவீரர்கள் சீரர்களுக்கு 1 ஏப்ரல் 2025 புதிய வழிமுறைகள் விதிமுறைகள் என்பதை அமல்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக ஏற்கனவே பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகள் விதிமுறைகளை தான் பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ வந்து பொது முன்னாள் படைவீரர் ஆணையம் தலைமைச் செயலகம் சென்னையிலிருந்து அனுப்புனர் திரு சஜன் சிங் ஆர் சவான் ஐஏஎஸ் அரசு சிறப்பு செயலாளர் அவர்களிருந்து வந்திருக்கு. தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக்கினுடைய செக்ரட்டரி சுபிதார் மேஜர் சுகுமார் அவர்களுக்கு அது வந்திருக்குது. பொருள் வந்து முன்னாள் படைவீரர் நலன் தொகுப்பு நிதியிலிருந்து முன்னாள் படைவீரர்களது சீரார்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை மாற்றங்கள் செய்த அறிவிப்பு சுற்றறிக்கையினை ரத்து செய்ய கோரி அறிக்கை கோருதல் தொடர்பாக. இதுதான் அந்த சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டில் அவங்க கீழே ஒரு பேராவில் நல்லா எழுதியிருக்கிறாங்க. இது குறித்து பார்வை 2இல் காணும் இணை இயக்குனர் முன்னாள் படைவீரர் நல இயக்ககம் அவர்களின் கடிதத்தில் தற்போது இந்த சுற்றாணையை பின்பற்ற வேண்டாம் எனவும் ஏற்கனவே உள்ள வழிமுறைகளை பின்பற்றியே கல்வி உதவித்தொகை வழங்குமாறும் அனைத்து மாவட்ட அலுவலகங்களுக்கும் சுற்றாணை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்றுதான் இந்த சிறப்பு செயலாளர் திரு
சஜன் சிங் சௌஹான் சாப் அவர்களிலிருந்து இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த தமிழக முதல்வர்களுக்கு அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இந்த கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசிலிருந்து நல்லதொரு கடிதம் வந்துள்ளது. அதற்காகத்தான் தமிழக முதல்வர்களுக்கு இந்த நன்றி இந்த வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை இந்த யூடியூப்